படம் மணிகள் எத்தனை? மணினா இப்போ இந்த இதில் இந்த பால்ஸ் கொடுத்துருக்காங்களப்பா, இந்த பால் வந்து எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி நம்ம எழுத வேணும். சரியா? ஸோ 96 ஒன்றை சேர்த்து உருவாக்க அப்படிங்கிறாங்க. 99 1 சேர்த்தோம்னா நமக்கு எத்தனை கிடைக்கும்? 100 கிடைக்கும். ஓகேயா? ஒரு செட்டில் 10 பால் இருக்கும். இப்போ 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 100 மணிகள் கிடைக்கிது. நீ வந்து மணி இல்லாட்டி சாக்லேட்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ. 99 சாக்லேட்டோட ஒரு சாக்லேட்டை சேர்க்கும் போது நமக்கு 100 சாக்லேட் கிடைக்கும். இந்த சாக்லேட் நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம்? 10 சாக்லேட்டாக பிரிச்சுக்கிறோம். சரியா? அடுத்தது கீழே போய்க்கல சாமி. கீழே பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. பயிற்சி செய்வோம். 100ஐ உருவாக்கு அப்படிங்கிறாங்க. முதல்ல இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் 90 இருக்குது. இங்கே எழுதிக்கலாமா? 90 இருக்குது. 90ஓட எத்தனையை சேர்த்தா நமக்கு 100 கிடைக்கும்? 10 சேர்க்கணும். இப்போ 10 பால் இருக்கிறத நாம் குறிக்கிறோம். அடுத்தது இதில் மொத்தம் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5. 5ன்னா எத்தனை சாமி? 50. 50ஓட எதை சேர்த்தா நமக்கு 50 கிடைக்கும்? இன்னொரு 50. 1, 2, 3, 4, 5. இப்போ 50ஓட 50 சேர்த்தோம்னா 100 கிடைக்கிது. இப்போ இங்கேருந்து நாம் இங்கே குறிச்சிடணும். அடுத்தது இங்கே எத்தனை இருக்குது? 10, 20, 30, 40, 50, 60. 60 இருக்குது. 60ஓட எதை சேர்த்தா நமக்கு 100 கிடைக்கும்? 40. 1, 10, 20, 30, 40. 40 சேர்க்கணும். அப்போ நம்ம இங்கேருந்து அங்கே மேட்ச் பண்ணிடணும். சரிதானா? 90ஓட 10 சேர்த்தா 100. 50ஓட 50 சேர்த்தோம்னா 100. 60ஓட 40 சேர்த்தோம்னா 100. அதே போல் கீழே கலர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கொஷின் என்ன? 10ஓட எதை சேர்த்தா உனக்கு 100 கிடைக்குன்னு கேட்குறாங்க. 10ஓட 90 சேர்க்கணும். 70ஓட எதை சேர்த்தா 100 கிடைக்கும்? 30 சேர்க்கணும். 50ஓட எதை சேர்த்தா 100 கிடைக்கும்? 50 சேர்க்கணும். 40ஓட எதை சேர்த்தா 100 கிடைக்கும்? 60 சேர்க்கணும். 20ஓட எத்தனையும் சேர்த்தா 100 கிடைக்கும்? 80 சேர்க்கணும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம அதை டைப் பண்ணிவிட்டு இங்கேயே எழுதணும். 70 + 30 = 100. 20 + 80 = 100. 60 + 40 = 100. 50 + 50 = 100. 90 + 10 = 100. ஓகேயா? இதோட அடுத்த பக்கம் பார்த்துடலாமா? அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 100ஐ குச்சிகளை உருவாக்கி இணைத்துடு அப்படிங்கிறாங்க. மொத்தம் இதில் எத்தனை குச்சி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒரு கட்டில் 10. இப்போ 10, 20, 30, 40, 50, 60, 70. ஒத்தையாக இருக்கிறது எத்தனை இருக்குது? 5 இருக்குது. இப்போ மொத்தம் 75. 75ஓட எதை சேர்த்தா நமக்கு 100 வரும்? 25 சேர்க்கணும். அடுத்து இதை எண்ணோம்னா 52. 52ஓட எதை சேர்த்தா நமக்கு 100 வரும்? 52ஓட எங்கடாம்மா இங்கே கொண்டு போய் குறிச்சிட்டோம். 52ஓட இது 10, 20, 30. இங்கே 47னா கம்மியாக வருமே. இங்கே 48 இருக்க வேணும். பாரு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ இந்த இடத்துல என்னென்ன எழுத வேணும்? 48ன்னு எழுத வேணும். 52ஓட நம்ம என்னது சேர்க்கணும்? 48 சேர்க்க வேணும். சரிடா. 48 சேர்த்தோம்னா 100 கிடைக்கிது. அடுத்தது இதில் எத்தனை இருக்குது? 10, 20, 30, 40, 50, 60, 64. 64ஓட எதை சேர்க்கணும்? 36 சேர்க்கணும். அடுத்தது இங்கே எத்தனை இருக்குது? 10, 20, 30, 40, 50, 57. 57ஓட எதை சேர்க்க போகிறோம்? 43. இங்கே எத்தனை இருக்குது? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. 83 இருக்குது. 83ஓட நம்ம எதை சேர்க்கணும்? 17 சேர்க்கணும். சரியா? அதை நான் வந்து இங்கே எண்ணி எழுதியிருக்கிறேன். உனக்கு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். தட்ஸ் ஆல்மா. எண் பெயர்கள். ஒரு கட்டு இருந்ததுன்னா இது வந்து 100 மணிகள் இருக்குது. ஓகேயா? 100ன்னு எழுதுகிறோம். இதில் எத்தனை கட்டு இருக்குது? 2 கட்டு இருக்குது. அப்போ 100 + 100னா
200 மணிகள் இருக்குது. இதில் எத்தனை கட்டு சாமி இருக்குது? 3 இருக்குது. 100, 200, 300, அப்போ 300. இதில் எத்தனை இருக்குது பாரு? 1, 2, 3, 4 கட்டு இருக்குது, அப்போ 400. இதில் பாரு 1, 2, 3, 4, 5 கட்டு இருக்குது, அப்போ 500. இங்கே 1, 2, 3, 4, 5, 6 கட்டுனா 600, 600. அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6, 7 கட்டு இருக்குது, அப்போ 700. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கட்டு இருக்குது, அப்போ 800. 8ஓட 1 சேர்ந்துருக்கு, அப்போ 9 கட்டு. சரியா சாமி? அப்போ இதை நம்ம என்ன சொல்லணும்? 900. 9 கட்டு. 900 நம்ம என்னன்னு சொல்லணும்? 900 அப்படின்னு சொல்லணும். இப்போ இதில் எத்தனை கட்டு இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதை மேட்ச் பண்ணணும். பொறுத்துக்க 1, 2, 3, 4, 5, 6 கட்டு இருக்குது. 6 கட்டு இருந்தால் 600ன்னு பார்த்தோமா? போய் இதுக்கு நேராக மேட்ச் பண்ணிடணும். அடுத்தது இதில் பாரு 1, 2, 3, 4, 5 கட்டுனா 500. அடுத்தது பாரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கட்டு இருக்குது. 9னா என்ன சாமி? 900. இங்கே பார்த்தோமா 900ன்னு. இதை நீ நல்லா பார்த்துட்டீங்கன்னா இந்த பயிற்சி பண்ணுறது ஈஸி. அடுத்தது கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, விடுபட்ட 100களை எழுது. இப்போ 1, 2, 3 உனக்கு தெரியும் தானே? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எழுதுவியா? அது கூட 2 0 போட்டோம்னா 100. இப்போ 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900. அடுத்தது அட்டவணையை நிறைவு செய்க. இங்கே நீ 100, 200 மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் எழுதுறது ஈஸி. 200ன்னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஸ்பெல்லிங்கை அப்படியே பார்த்து கூட எழுதலாம். இல்லைன்னா இதை நீ பைஹர்ட் பண்ணிடு, மனப்பாடம் பண்ணிடு. கீழே போய்க்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த இது எழுதணும். 600னா எண்களில் எழுதும் போது 6 போட்டு 6 போட்டு 2 0, 7 போட்டு 2 0 போட்டிருந்தாங்கன்னா நம்ம 700ன்னு எழுதணும். அடுத்தது 300க்கு இங்கே நம்ம 900 எழுதியிருக்கிறோம். 300னா என்ன சாமி எழுதணும்? 3 போடுறதுக்கு 8 போட்டு நட்டுருக்கு. 300னா 3 போட்டு 2 0, 9 போட்டு 2 0னா நம்ம என்னன்னு படித்தோம்? 900. 800னா எப்படி எழுதணும்? 8 போட்டு 2 0. கற்போமா 10 1 ரூபாய் நாணயத்தின் மதிப்பு ஒரு 10 ரூபாய் நாணயத்தின் மதிப்பு என்பது உங்களுக்கு தெரியும். இதுபோல் 10 ரூபாய் நாணயங்களின் மதிப்பு ஒரு 100 ரூபாய் நாணயத்தின் மதிப்பிற்கு சமம் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு 10 ரூபாயில் எத்தனை 1 ரூபாய் இருக்கும்? 10 1 ரூபாய் இருக்கும். சரியா? அதே போல் ஒரு 100 ரூபாயில் எத்தனை 10 ரூபாய் இருக்கும்? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. அப்போ எத்தனை சாமி இருக்குது? 10 ரூபா சேர்ந்தா ஒரு 100 ரூபா. இதை பயிற்சியில் செய்யலாமா? அப்போ இதில் பணம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பணம்னு நம்ம எண்ணி எழுதணும். 100 ரூபா, 110, 120, 121, 22, 123, 124, 125. அப்போ நம்ம 125க்கு நேராக அதை மேட்ச் பண்ணணும். எங்கே மேட்ச் பண்ணணும்? 125. எதுக்கு நேராக போடணும்? 125. அடுத்தது இந்த பணம் பார்த்துடலாமா? 100 ரூபா, 200 ரூபா, 210, 211, 212 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அடுத்தது இந்த பணம் பார்த்துடலாமா? 100, 200, 300, 310, 320, 321. 321க்கு நேராக நம்ம குறிச்சிடணும். அடுத்த பக்கம் அதே போல் பண மதிப்பை எழுது அப்படிங்கிறாங்க இதில். சரி பார் சாமி, நம்ம முதல்ல கூட்டிக்கலாமா பணத்தை? 100 ரூபா இருக்குது, 110 ரூபா, 111, 112,
13, 114, 115, 116 ரூபா. எத்தனை ரூபா வருது? 116 ரூபா. இப்போ இங்கே நாம் அழிச்சிட்டு 116ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது பரிசாமி 10 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 300, 310, 320, 321, 22, 323. அப்போ இங்கே எத்தனை ரூபா வருது? 323 ரூபா வருது. இப்போ 3ன்னு போட்டுறணும். அடுத்தது இங்கே எத்தனை ரூபா வருது பாரு? 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா, 410, 411, 412. இப்போ இங்கே நம்ம என்னன்னு எழுதணும்? 412ன்னு எழுதணும். ஓகே. அடுத்தது கீழே இங்கே முதல்ல இருக்குதுல இந்த 5 கொடுத்துருக்காங்களே, 5வது இடம், நீ உன் கிளாஸில் உட்காந்துருப்பீல, அது மாதிரி 5வது இருக்கிற இடம் வந்து 1 ரூபா, 1 ரூபா காயின். அடுத்தது 2 இருக்கிறது வந்து 10 ரூபா காயின். 3வது இருக்கிற இந்த 1 இருக்கிறது வந்து 100 ரூபா பிளேஸு. அப்போ நம்ம இதை பாடத்தில் சொல்லும்போது முதல் இடத்தை என்னன்னு சொல்லணும்? 1, 2ஆம் இடத்தை 10, 3வது இடத்தை 100. இதை நல்லா மனசில் ஆக்கிட்டீங்கன்னா அடுத்து வர்ற பயிற்சி ஈஸியாக இருக்கும். ஓகேயா? சரி, இதில் எத்தனை கட்டு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 100 மணி இருக்குது, பக்கத்தில் 1 இருக்குது, 101. அது எப்படி எழுதுகிறோம்? 100 ரூபா இருக்குது, இதில் வந்து 10 ரூபா மதிப்பு இல்லை, 0ன்னு எடுத்துக்கிறோம். 1 ரூபா மதிப்பில் 1. அப்போ அதை நம்ம 101ன்னு எழுதிட்டு என் பெயரில் 101ன்னு எழுதுகிறோம். அடுத்ததில் பாரு சாமி, இது 100 கட்டு இருக்குது, அப்புறம் ஒரு 2 இருக்குது, அப்போ 102. இது எப்படி எழுதுகிறோம்? 100 ரூபா பிளேஸில் இருக்குது, 10 ரூபா பிளேஸு ஒன்றுமே இல்லை, அதனால 0. அடுத்து 1 ரூபாவில் 2 இருக்கிறதுனால 2ன்னு எழுதுகிறோம். இப்போ மொத்தம் 102. இது எழுதும்போது 102. அடுத்தது இது என்ன? 103. 103 பிரித்து சொல்லு வாக்கில் மிஸ்ஸுக்கு. 100 + 10 ரூபா பிளேஸில் ஏதாவது மதிப்பு இருக்கா? இல்லை. 1 ரூபா பிளேஸில் எத்தனை மதிப்பு இருக்குது? 3. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 103. இப்போ என்னால் எழுதும்போது 100, இந்த 100ங்கிறது ஸ்பெல்லிங் ஒன்றே தான் எல்லாத்துக்கும். 1, 2, 3 நம்ம எழுதிட்டு வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை அழிச்சிக்கலாம். அழிச்சிட்டு இவ்வாறு அடுத்தது எத்தனை இருக்குது? 100 ரூபா கட்டு இருக்குது, அப்புறம் 4 ரூபா இருக்குது. ஒத்த ரூபாவில் 4 இருக்குது, 10 ரூபா இல்லை. இப்போ நம்ம இது எப்படி எழுதணும்? 100 + 10 ரூபாவில் ஒன்றும் இல்லை, அதனால கோழி முட்டை. 1 ரூபாவில் 4 இருக்குது. அப்போ நம்ம வந்து 104ங்கிறத இப்படி தான் எழுதணும். 10 ரூபாவில் இருந்ததுன்னா இந்த நடு பிளேஸில் அந்த மதிப்பு வரும். இல்லைன்னா நம்ம என்ன போடணும்? கோழி முட்டை தான் போடணும். 104, 104ன்னு எழுதிடணும். இதே போல் தான் இந்த பயிற்சி ஊறான். ஓகேயா? ஸோ அடுத்தது என்ன இருக்குது? 100ல் இருக்குது 5 இருக்குது, ஆனால் 10 ரூபாவில் 1 இல்லை. அப்போ 10 ரூபாவில் 1 இல்லைங்கிறதுக்கு கோழி முட்டை போடணும். அடுத்தது இங்கே 5 இருக்குது. இதை விரித்து எழுதணும்னா 100, 10 ரூபாவில் 1 இல்லைன்னா கோழி முட்டை, அதுக்கப்புறம் 5, 105ன்னு அங்கே எழுதிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எத்தனை பீட்ஸ் இருக்குது? இதில் வந்து 3, 3, 6 பீட்ஸ் இருக்குது. சரியா சாமி? அப்போது இதை நம்ம 10 ரூபா பிளேஸில் ஒன்றும் இல்லைன்னா என்னென்னு எழுதுவோம்? கோழி முட்டைன்னு எழுதுவோம். கடைசியில் 6 இருக்குது, அது எப்படி எழுதுவோம்? 106ன்னு எழுதணும். 106ன்னு எழுதுனதை இங்கே 106ன்னு சொல்லிடுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 100 இருக்குது, ஒரு 100 இருக்குது. இது எண்ணி பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஒத்த ரூபாவில் 7 ரூபா இருக்குது, 10 ரூபா இல்லை. 10 ரூபா இல்லைன்னா நம்ம அது என்னன்னு எழுதுவோம்? 100 ரூபா இருக்குது, 10 ரூபா இல்லைன்னா கோழி முட்டை, 1 ரூபாவில் 7 இருக்குது. அப்போ சேர்த்தோம்னா 107. ஓகே, அதை நம்ம என்னால் எழுதும்போது 107 அப்படின்னு எழுதிடுவோம். அதே போல் கடைசியில் இங்கே பாரு சாமி, இதில் எத்தனை இருக்குது பாரு? 4, 4, 8 இருக்குது. 10 ரூபாவில் ஒன்றும் இல்லை. இப்போ எப்பவும் போல் 100 ரூபாவில் ஒரு கட்டு, அப்போ 100 ரூபா இருக்குது. 10 ரூபாவில் ஒன்றும் இல்லை, கோழி முட்டை. அடுத்தது 8. இது 3ஐயும் கூட்டினோம்னா 108ன்னு எழுதணும். என்னால் எழுதும்போது 108ன்னு எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா 4, 8, 9 இருக்குது. அப்போது 100 ரூபா கட்டில் 1 இருக்குது, ஒத்த ரூபா கட்டில் 9 இருக்குது. 10 ரூபா இல்லை. இப்போ 100 + 10 ரூபாவில் இல்லைன்னா கோழி முட்டை +9. இப்போ 3ஐயும் கூட்டினோம்னா
109. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பார்சம் 100 ரூபா கட்டில் 1 இருக்குது, 10 ரூபா கட்டில் 1 இருக்குது. சரியா? ஒத்த ரூபா கட்டில் ஒன்றுமே இல்லை. அப்போது 100 ரூபா கட்டில் 1. ஓகேயா? 10 ரூபா கட்டில் 1, ஒத்த ரூபா கட்டில் இல்லைன்னா கோழி முட்டை போடும். இது மூணையும் கூட்டினோம் நமக்கு கிடைக்கிறது 110. எழுதும்போது 110ன்னு எழுதணும். அடுத்த பயிற்சி, அடுத்த பக்கம் என்ன கொடுத்துருக்குறாங்க? அதே தான் 178. 178. 1 ரூபா 1 இருக்கிற பிளேஸில் நம்ம 8 போடணும், 10ங்கிற பிளேஸில் 7 போடணும். 78 ரூபா அப்படின்னு வரும். 100ங்கிற பிளேஸில் 1 போடணும். அப்போ இதை நம்ம வாசிக்கும் போது 178 ரூபா அப்படி சொல்லுவோம்ல. எழுதும்போது 178. அடுத்தது 1, 2, 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 ரூபா இருக்கிற பிளேஸில் 5 போடணும், 10 ரூபா இருக்க பிளேஸில் 2 போடணும், 100 ரூபா இருக்க பிளேஸில் 1 போடணும். இப்போ நமக்கு 125. இதை பிரித்து எழுதினோம்னா 1 வந்து எங்கே இருக்குது? 100 ரூபா பிளேஸு. 2 எங்கே இருக்குது? 10 ரூபா பிளேஸு. அப்போ 10 ரூபா ப்ளஸ் 10 ரூபானா 20 ரூபா. 5ங்கிறது 1 ரூபா. இப்படி எழுதிடுவோம். 125, 125 அப்படின்னு எழுதணும். அடுத்தது 1, 4, 7 கொடுத்துருக்குறாங்க. சரி, அப்போ 1 பக்கத்தில் எத்தனை முட்டை சாமி போடணுங்க? 2. 1க்கு பக்கத்தில் இது 0, இது 0. அடுத்தது 4 எடுத்துக்கலாமா? 4 எடுத்துட்டோம்னா இது 0. இப்போ 40. கடைசியில் என்ன போடணும்? 7 போடணும். இப்படியும் புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாரு, 147 எப்படி பிரிக்கணும்? 100 ரூபா. இந்த 4ங்கிறது 10 ரூபா பிளேஸு, 40 ரூபா இருக்குது. 7ங்கிறது ஒத்த ரூபா பிளேஸு. அப்போ 7 1 ரூபா இருக்குது. 3 கூட்டினோம்னா 147. இப்போ எழுதும்போது 147ன்னு எழுதுவோம். அடுத்தது பார்சாமி என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து 200 ரூபா, 90 ரூபா, 4 ரூபா. 3 கூட்டினோம்னா 294 ரூபா. 200 + 90 + 4 294. அடுத்தது 2, 6, 3. 2ங்கிறது 200 ரூபா, 6ங்கிறது 60, 10 ரூபா பிளேஸு. 3ங்கிறது ஒத்த ரூபா. இப்போ இதை எழுதும்போது நம்ம 200 + 60 + 3 263ன்னு எழுதணும். அடுத்தது 200 ரூபா, 30 ரூபா, 9 ரூபா. இப்போ 200 + 30 + 9 239. அப்புறம் இது 300 ரூபா, 50 ரூபா, 6 ரூபா. இப்போ 300 + 50 + 6 கூட்டினோம்னா 356. 300 ரூபா, 8 ரூபா, 80 ரூபா, 2 ரூபா. அதை அப்படியே எழுதணும்னா கூட்டும்போது 382. இப்போ இது எழுதுனேன்ட்டா எப்படி சாமி எழுதணும்? அதை அப்படியே பார்த்து 3 டிஜிட்டை 355ன்னு எழுதிடணும். இது எழுதணும்னா 373ன்னு எழுதிடணும். செய்வோமா? எண்களை படித்து காட்டுக. இது என்ன கொடுத்துருக்காங்க? 264, 290, 188, 300, 150, 280, 260, 130, 170, 250, 289, 167, 207, 222, 205. அட்டவணையை நிரப்புக. 101 கொடுத்துருக்காங்க, 109 கொடுத்துருக்காங்க. இடையில என்ன வரும்? 102, 103, 104, 105, 106, 107, 108, 109. 109க்கு அப்புறம் என்ன சாமி வரும்? 110. அப்படியே தொடர்ந்து எழுதணும்னா 111, 12, 13, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120. அப்படியே எது வரைக்கும் நம்ம எழுத வேணும்? 200 வரைக்கும் எழுத வேணும். அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. 3 நூறுகள் அப்படின்னா எவ்வளோ சாமி? 300. 2 நூறுகள், 6 ஒன்றுகள் அப்படின்னா 206. 1 நூறு, 4 பத்துக்கள், 2 ஒன்றுகள் அப்படின்னா 142. 3 நூறுகள், 1 10, 7 ஒன்றுகள் அப்படின்னா 317. 2 நூறுகள், 1 10 அப்படின்னா 210ன்னு அர்த்தம். ஸோ உனக்கு குழப்பமாக இருக்கும்ட்டு நான் இங்கே பக்கத்துலேயே எழுதிட்டேன்.
மேட்சும் பண்ணியிருக்கேன். அடுத்தது பயிற்சி செய்வோமா, செகண்ட் பேஜ். பயிற்சி செய்வோமால விடுபட்ட எண்களை எழுதி பூனை அதன் வீட்டை அடைய வழிகாட்டுக அப்படிங்கிறாங்க. பார்த்தவங்க இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, 201, 2, 3 எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தது என்ன வரும், 204, 205, 206. அடுத்தது 207, 208 கொடுத்துருக்காங்க. 209 நம்ம இங்கே எழுதணும். 210, 211, 212, 213, 214, 15 கொடுத்துருக்காங்க. இப்போ 15க்கு அப்புறம் 216, 217, 218, 219, 220, 221, 222. 22க்கு அப்புறம் 23, 24, 25, 26, 27, 28, 29. அதுக்கப்புறம் என்ன வரும், 230, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. 250 போட்டோம்னா பூனை வந்து அதோட வீட்டுக்கு போயிடும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 301 கொடுத்துருக்காங்க, 400 கொடுத்துருக்காங்க. 301லேருந்து 400 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து நீ வரிசையை எழுதிட்டு வரணும். இடையில அவங்க வந்து சில எண்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து உன்னோட ப்ராக்டிஸ்க்காக அவங்க கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மணிகளை எண்ணி அதற்குரிய எண் மற்றும் எண் பெயர் எழுதுக அப்படிங்கிறாங்க. இந்த மணியில் பார்த்தோம்னா இதில் 100 இருக்குது, இதில் 100 இருக்குது, இது வந்து 10 இருக்குது. மேலே பீன் மாதிரி பீன் கொடுத்துருந்தாங்கன்னா 10ன்னு அர்த்தம். இது கொடுக்கலைன்னா நம்ம அதை எண்ணி எழுத வேணும். இதில் எவ்வளோ சாமி இருக்குது, 3, 6, 7, 8 இருக்குது. அவங்களே அது கொடுத்துருப்பாங்க. ஸோ 100 2 இருக்குது, அப்போ 2ன்னு எழுதிடணும். 10 1 தானே சாமி இருக்குது, இந்த பீன் கொடுத்துருக்கிறது 10 1 இருக்குது, 1ன்னு எழுதிடணும். ஒத்தியாக இருக்கிற மணி 8 இருக்குது, அதை 1ல் எழுதிடணும். அது 3ஐயும் சேர்த்து எழுதினோம்னா 218. அப்படியே வரிசையை எழுதுனீங்கன்னா போதுமானது. இதை நம்ம வாயில் எப்படி சொல்லுவோம், என்னோட பெயரில் 218. சரிதானா? அடுத்தது இதில் பார்த்தோம்னா ஒரு 100 இருக்குது. அப்போ 100ங்கிற பிளேஸில் 1. இந்த மணி 10 10 இருக்கிறது எத்தனை இருக்குன்னா 9 இருக்கும். அடுத்தது இந்த ஒத்தியாக இருக்கிறது 9 இருக்கும். இப்போ நம்ம 199 அப்படின்னு எழுதணும். அடுத்தது இங்கே 100, 200, 300, 3 100 இருக்குது, 10 1 இருக்குது, இந்த ஒத்தியாக இருக்கிறது 7 இருக்குது. சேர்த்து எழுதினோம்னா 317. இப்போ இதை நம்ம எப்படி எழுத வேணும், 317. அடுத்தது பாரு, இந்த 100 இருக்கிறது எத்தனை இருக்குது, 1 2 2 100 இருக்குது. ஒத்தியாக இருக்கிறது எத்தனை சாமி இருக்குது, 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போது இந்த 1 பிளேஸில் ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம அங்கே 0 போடணும். இப்போ 260 அப்படின்னு எழுதிடுறோம். அடுத்தது 100ல் எத்தனை இருக்குது, 3 100 இருக்குது. 10 இருக்குதா, இல்லைன்னா 0 போடுவோம். ஒத்தியாக இருக்கிறது 3 இருக்குது. அப்போ 303 அப்படின்னு அதை நம்ம வாயில் சொல்லும் போது சொல்ல வேணும். இதெல்லாம் அழிச்சிடலாம். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது அட்டவணையை நிறைவு செய்க. இவங்க கொடுத்துட்டாங்க அந்த எண்ணு, அதை வந்து விரித்து எழுத போகிறோம். எப்படி எழுதுகிறோம், இப்போது இது வந்து முதல்ல இருக்கிறது 100 தானே, அப்போ 2 100னா 200ன்னு எழுதுவியா. ரெண்டாவது இருக்கிறது 10, 8 10னா 80, 1 பிளேஸில் 7. இப்போ இது 3ஐயும் சேர்த்து எழுதினோம்னா இதை பார்த்து அப்படியே எடுத்து எழுதிடணும். 287. இது என் பெயர் சொல்லும் போது 287ன்னு சொல்லி எழுதுகிறோம். அடுத்தது 109, 109ன்னு இங்கே எடுத்து எழுதிடு. இதை விரித்து எழுதினோம்னா 100, 10 பிளேஸில் 0, 1 பிளேஸில் 1. இப்போ 100 + 0 + 9 என்னென்னு சொல்லுவோம், 109. 261 அப்படியே பார்த்து எழுதிடு. விரித்து எழுதும் போது 200 + 60 + 1 261. 399 எப்படி எழுதுவோம், 300 + 90 + 9 399 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 215, 200 + 10 + 5 215. 180, 100 + 80 + 1 பிளேஸில் 0ன்னு போட்டுக்கணும். 180ன்னு சொல்லுவோம். 375, 300 + 70 + 5 375. சரியா கண்ணா? இனி ஒரு முறை போட்டு லிசன் பண்ண, புரியலனா அடுத்தது அதே மாதிரி தான். ஸோ இவங்க வந்து நம்பர் ஒத்தியாக கொடுத்துட்டாங்க. முதல்ல இது 3ஐயும் பார்த்து பக்கத்தில் 493ன்னு எழுதிரு. விரித்து எழுதும் போது 400,
ப்ளஸ் 90 ப்ளஸ் 3 493. 400 ப்ளஸ் 60 ப்ளஸ் 5 465. 400 ப்ளஸ் 0 ப்ளஸ் 8 அப்போ 408. 500 ப்ளஸ் 50 ப்ளஸ் 4 554. 500 ப்ளஸ் 30 ப்ளஸ் 0 530. 500 ப்ளஸ் 70 ப்ளஸ் 9 579. 600 ப்ளஸ் 40 ப்ளஸ் 6 அப்போ 645. 600 ப்ளஸ் 80 ப்ளஸ் 20 682. 600 ப்ளஸ் 10 ப்ளஸ் 5 615. 600 ப்ளஸ் 70 ப்ளஸ் 3 673. அடுத்தது பயிற்சி செய்வோமா? எண்களை படித்து காட்டுக. 432 628 504 467 497 582 610 681 575 468 586 653 444 666 699. அடுத்தது 401 500 வரைக்கும் நம்பரை எழுத சொல்கிறாங்க. 492 403 404 405 406 407 408 409 410 அப்படி 501 550 வரை உள்ள நம்பரை காமிச்சு முயலுக்கு வழிகாட்டுங்கிறாங்க. இங்கே வரைக்கும் 508 509 510 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 24 25 26 27 28. அடுத்தது 29 30 கீழே இருக்கும். 29 30 அப்படியே இங்கே வந்து இப்படி வந்து கேரட்டுக்கு இந்த பக்கம் போகுது. 400 ப்ளஸ் 40 கூட்டல் 5ன்னு என்ன சாமி கிடைக்கும்? 445. 500 கூட்டல் 70 கூட்டல் 9னா 579. 200 கூட்டல் 50 ப்ளஸ் கூட்டல் 9னா 259. 300 கூட்டல் 20 கூட்டல் 0னா 320. 600 கூட்டல் 0 கூட்டல் 9 அப்படின்னா 609. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அது எதுக்கு நேராக இதை நம்ம மேட்ச் பண்ணிடணும். அதில் அங்கே எழுதிட்டு உனக்கு குழப்பம் இல்லாது இருக்கணும்ன்ட்டு இப்போ 579 259 320 609. அடுத்தது அட்டவணையை நிறைவு செய்க. இப்போ முதல்ல இருக்கிறது 100, ரெண்டாவது இருக்கிறது 10, மூணாவது இருக்கிறது 1ல் ஒத்தையை எடுத்து எழுதுனீங்கன்னா போதுமானது. ஸோ இங்கே இருக்கிற முதல்ல இருக்கிறது நம்ம 100ல் 4 நூறுகள் 5 நூறுகள் 5 நூறுகள் 6 நூறுகள்னு எழுதணும். அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிறது இது சாமி, இந்த ரெண்டாவதாக இருக்கிற மதிப்பு 10 பிளேஸில் எழுதணும். 7 10 0 10 9 10 4 10ன்னு. கடைசியாக இருக்கிறத நம்ம எதில் எடுத்து எழுத வேணும்? 1ல் எழுத வேணும். ஓகேயா? 3 1 2 1கள் 6 1கள் 0 1கள் அப்படின்னு எழுதணும்னா போதுமானது. அட்டவணையை நிறைவு செய்க. 601 700 வரைக்கும் எழுதுறதுக்கு உனக்கு இதில் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. உனக்கு தெரியும் தானே? அதே போல் எழுத வேணும். 601 2 3 4 லைக்வைஸ் 700 வரைக்கும் நம்ம எழுதணும். அடுத்தது பயிற்சி செய்வோமா? அட்டவணையை நிறைவு செய்க. முன்னாடியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, ஒத்தையாக கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம என்னென்னு எழுதுவோம்? 700ன்னு சொல்லுவோமா? இதை 30ன்னு சொல்லுவோமா? இதை 7ன்னு சொல்லுவோமா? அதை அப்படியே கூட்டிட வேண்டிதான். 700 ப்ளஸ் 30 ப்ளஸ் 7 மூணையும் சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிது 737. அடுத்தது இது 700 ப்ளஸ் 50 ப்ளஸ் 6 756. 700 ப்ளஸ் 70 ப்ளஸ் 7 777. 800 ப்ளஸ் 40 ப்ளஸ் 1 841. 800 ப்ளஸ் 70 ப்ளஸ் 3 873. 800 ப்ளஸ் 90 ப்ளஸ் 5 895. 900 ப்ளஸ் 60 ப்ளஸ் 4 964. 900 ப்ளஸ் 0 ப்ளஸ் 8 இப்போ 908. 900 ப்ளஸ் 50 ப்ளஸ் 1 951.
900 + 90 + 9 999. அடுத்த பக்கம். ஸோ பயிற்சி செய்வோமா, எண்களை படித்து காட்டுக அப்படிங்கிறாங்க. படித்து காமி. 727, 838, 816, 901, 924, 758, 792, 792, 811, 950, 786, 899, 910, 888, 999, 989. அடுத்தது விரிவாக்க வடிவம். எளிய வடிவத்தில் எழுது. இப்போ இங்கே முதல்ல வருது ஃபஸ்ட்டு பிளேஸில் எழுதணும். ரெண்டாவது வர்ற இந்த நம்பரில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு நம்பரை ரெண்டாவது பிளேஸில் எழுதணும். மூணாவது வர்றதில் இந்த ஃபஸ்ட்டு நம்பரை மூணாவது பிளேஸில் எழுதணும். என்ன தங்க புரியுதா உனக்கு? ஸோ இப்போ முதல்ல நம்ம என்ன எழுதிடணும், 1 எழுதிடணும். அடுத்தது 9 எழுதிடணும். அடுத்தது இந்த 9 எழுதிடணும். ஓகேயா? இப்போ இங்கே எழுதும்போது ஒரு நம்பர் தப்பாக இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது, 765 இருக்குது. இங்கே முன்னாடி வர மாட்டேங்குது. இங்கே என்ன இருக்குது, 765. இங்கே என்ன இருக்குது, 870. சரியா? ஸோ இங்கே வந்து நம்ம முதல்ல இருக்கிற அந்த நம்பரை எதில் போட வேணும், முதல்ல இருக்கிறத முதல்ல போடணும். ரெண்டாவது இந்த 6 தூக்கி இந்த இடத்துல போடணும். இது ரெண்டையும் கூட்டிடணும் சாமி. 5 + 5 10. அப்போ 770 தான் இங்கே வரும். கரெக்டாக தான் இருந்திருக்கு. 770. இப்போ நம்ம கூட்டி எழுதணும். இதில் 770. அடுத்ததில் என்ன இருக்குது, 870. 0க்கு பதில் ஓவை போட்டு வச்சுருக்குது. அடுத்தது என்ன இருக்குது, 756. அடுத்தது 924. அதே போல் இங்கே எளிய வடிவம் இருக்குது. இது விரித்து எழுதணும். முதல்ல இருக்கிறது 100, 800. ரெண்டாவது இருக்கிறது 10. அடுத்தது வந்து 1. இப்போ 800 + 10 + 2. இது எழுதும்போது 700 + 30 + 4 734. 800 + 10 பிளேஸில் 0, 1ல் வந்து 8. இப்போ 800 + 0 + 8. 900 + 80 + 7. அடுத்தது 900 + 10 + 2 அப்படின்னு சொல்லி எழுதிடணும். அடுத்து இந்த மணிகளை வந்து எண்ணி எழுதுக அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து 100, 200, 300, 400, 500, 600, 700. இந்த ஒத்தியாக இருக்கிற மணி எத்தனை இருக்குது, 5 இருக்குது. அப்போ 715. அதே போல் இங்கே எழுதினோம்னா எத்தனை இருக்குது, இதில் 8 இருக்குது. அப்போ 800 எழுதிடுவோம். முழுக்க எத்தனை இருக்குது, 5 இருக்குது. ஒத்தியாக இருக்கிற மணி 5 இருக்குது. அப்போ 855. இதில் பார்த்தீங்கன்னா 6, 6னா 600. இந்த 10 10 இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஒத்தியாக இருக்கிறது 9 இருக்குது. இப்போ 669. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் 9 வரைக்கும் இருக்குது. சரியா? அப்போ 900. இப்போது இந்த ஒத்தியாக இருக்கிறது வந்து 10 இருக்குது. 910ன்னு சொல்லி எழுதிடுறோம். செய்வோமா, அட்டவணையை நிறைவு செய்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 901லேருந்து 1000 வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா. நீ வந்து 902, 903, 904, 905, 906, 907, 908, 910 அப்படின்னு 1000 வரைக்கும் எண்களை எழுதணும். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. 7 நூறுகள், 4 10கள், 9 ஒன்றுகள். அப்போ நீ என்ன பண்ணணும், முதல்ல 7, அப்புறம் 4, அப்புறம் 9 போட்டீங்கன்னா 749ங்கிறது விடையாக கிடைக்கும். 8 நூறுகள், 7 10கள், 2 ஒன்றுகள் அப்படின்னா 872. அடுத்தது 8 நூறுகள், 9 10கள், 1 இல்லை. அப்போ 0 போடணும். 890. அடுத்தது என்ன சாமி கொடுத்துருக்குறாங்க, 9 நூறுகள். அடுத்தது 10ல் ஒன்றும் இல்லை, 5 ஒன்றுகள். அப்போ 905. 9 நூறுகள், 9 10கள், 1 ஒன்றும் இல்லை. அப்போ 0 போடணும். 990. அடுத்தது பார்த்தீங்கன்னா பயிற்சி செய்வோமா, எண் அட்டைகள் குறிப்பிடும் மூவிலக்க எண்களை எழுதுக அப்படிங்கிறான். முதல்ல இதில் 7 எடுக்கணும், அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 9. அப்போ 719. இதில் பார்த்தீங்கன்னா 2 எடுக்கணும், அப்புறம் 3 எடுக்கணும், அப்புறம் 8 எடுக்கணும். இப்போ 238. இதில் முதல்ல 3, 4, 4, 344.
இதில் 100 அப்புறம் கடைசியாக 2 10 பிளேஸில் 1 இல்லை, அதனால் 0 போடணும். 102ன்னு எழுதுவோம். முதல்ல 9, அடுத்து ஒரு 9, அப்புறம் 6, 996. முதல்ல 4, அப்புறம் 7, அப்புறம் 3, 473. அடிக்கோடிட்ட இலக்கத்தின் இடமதிப்பை எழுதுக. 5 இருக்கிறது வந்து ஒன்றுகள் பிளேஸு. அடுத்தது முதல்ல இருந்ததுன்னா அது 100, அப்போ ஒரு நூறுகள். ரெண்டாவது இருந்ததுன்னா அது 10, அப்போ 6 10கள். ரெண்டாவது இருக்குது, அப்போ 3 10கள். மூணாவது கடைசியாக இருந்ததுன்னு சொன்னால் அது 1, அப்போ 0 1கள். முதல் பிளேஸில் இருந்ததுன்னா அது 100, 9 100கள். ரெண்டாவது பிளேஸில் இருந்ததுன்னா அது 10, ஒரு 10கள். முதல் இடத்துல இருந்ததுன்னா 100, 7 100கள். ரெண்டாவது பிளேஸ்னால் 10, 4 10கள். கடைசியில் இருந்ததுன்னா அது 1, 0 1கள். அதுக்கடுத்தது எண் அட்டைகள் குறிப்பிடும் எண்களை எழுதுக. அப்போ 100 எத்தனை இருக்குது? 3 100. முதல்ல 3ன்னு எழுதிடணும். அப்புறம் 10 எத்தனை இருக்குது? 5 10 இருக்குது, அப்போ 5 எழுதிடணும். 1 எத்தனை இருக்குது? 4 இருக்குது, அப்போ 354. இதே மாதிரி நம்ம எழுதணும்னா பாரசாமி 100 எத்தனை இருக்குது? 2 100, அப்போ முதல்ல 2. 10 எத்தனை இருக்குது? 2 இருக்குது, அப்போ 2. அடுத்தது 1 பார் எத்தனை இருக்குன்னு? 3 3 6 1 7, அப்போ 227 வரணும். இருத்தங்க இங்கே வந்து 227. ஓகேயா? அடுத்தது 100 எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. 10 எத்தனை இருக்குது? வரும் 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ நம்ம இங்கே 9 போட்டுக்கணும். 1 எத்தனை இருக்குது பாரு? 3 இருக்குது, அப்போ 193 வந்து இதுக்கு ஆன்சர். அடுத்தது பாரு 100 எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இது என்ன அழியவே மாட்டேங்குது. சரி, 100 எத்தனை இருக்குது பாருடாமா. 100 வந்து 1 2 3 4 5 6 7. ஃபஸ்ட்டு பிளேஸில் 7 போடணும். அதுக்கப்புறம் 10 எத்தனை இருக்குது? 3 இருக்குது. 1ங்கிற பிளேஸில் 1 இருக்குது, அப்போ 731. அடுத்தது 100 எத்தனை இருக்குது பாரு? 1 2 3 4 5 6 7 8, இப்போ 8 போட்டுக்கணும். 10 எத்தனை இருக்குது? 2 இருக்குது. 1 வந்து 1 இருக்குது, அப்போ 821 அப்படிங்கிறது ரிசல்ட்டாக எழுதுகிறோம். அடுத்தது கீழே ஆராய்ந்து அறிவோமா. ஓகேயா? ஸோ இது வந்து எண்களுக்கு ஏற்ப எண் அட்டைகளுக்கு வண்ணமிடுக அப்படிங்கிறான். 100ங்கிற பிளேஸில் 7 இருக்குது. அப்போ நீ வந்து 1 2 3 4 5 6 7 100க்கு டிசைன் போட்டுருணும். அடுத்தது 2 10க்கு டிசைன் போட்டுருணும். அடுத்தது 9 1க்கு வந்து டிசைன் போட்டுருணும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 9 100. இப்போது 3 6 9 9 100க்கு நம்ம என்ன பண்ணணும்? கலர் பண்ணிடணும். 8 10 10 வந்து எத்தனை இருக்குது? 8 இருக்குது. முதல்ல இருந்தே போட்டு வரலாமா? 7 100. இப்போ 1 2 3 4 5 6 7 7 வரைக்கும் கோடு போட்டுரு. அடுத்தது 2 10, அதுக்கப்புறம் 3 6 9. சரியா? 3 3 6 9 1 வந்து நம்ம கலர் பண்ணிடணும். இங்கே வந்து 9 100 3 6 9 9 100க்கு வந்து கலர் பண்ணிடு. அடுத்தது 8 10க்கு வந்து கலர் பண்ணிடு. அடுத்தது 7 3 6 7 7 1க்கு கலர் பண்ணிடு. சரியா? அடுத்தது 645. இப்போ 6 100 3 4 5 6 6 100க்கு கலர் பண்ணிடணும். 4 10க்கு 1 2 3 4 10க்கு கலர் பண்ணிடு. 5 1க்கு கலர் பண்ணிடு. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. 293ல் ஒன்றுகள் இடத்தில் உள்ள இலக்கம். 1ங்கிறது எது சாமி? முதல்ல இருக்கிறது 1, அப்போ 3ன்னு எழுதிடுவோம். 867ல் 10 இல்லை, 10 இடத்தில் உள்ள இலக்கம். 10ங்கிறது ரெண்டாவது இடம், அப்போ அது 6. 687ல் 100 100ங்கிறது மூணாவது இடம், அங்கேயும் 6 தான் இருக்குது. 876ல் 8 100 இருக்குது, 7 10 இருக்குது, 6 1 இருக்குது. 932ல் 9 100 இருக்குது, 3 10 இருக்குது, 2 1 இருக்குது. கற்றல் பயணம். 100ஐ உருவாக்கும் எண்ணை எழுதுக. 57ஓட எதை கூட்டினா 100 கிடைக்கும் அப்படின்னா 43. மணிகளை எண்ணி எண்ணையும் எண் பெயரையும் எழுதுக. அப்போது இதில் எத்தனை இருக்குது மணி? 100 200 300 400 500 600 700 800 810 20 30 40 843. இரு சாமி, சின்ன பென்சில் எடுத்துக்கலாம். எத்தனை இருக்குது?
1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஓகேயா? இப்போது 848 இல்லையா? இங்கே என்ன இருக்குது? நம்பர் வந்து 848ன்னு எழுத வேணும். 848 என்னால் எழுதணும்னா 800. இப்போ நம்ம எழுதணும்னா 848ன்னு எழுதுவோம். விரிவாக்க வடிவில் எழுதுக. இப்போ இங்கே 2ங்கிறது 200, 8ங்கிறது 10, 7ங்கிறது 1. இப்போ 200 + 80 + 7. எண் அட்டைகள் குறிப்பிடும் 3 இலக்க எண். முதல்ல 3 எழுதுவோம், அப்புறம் 4, அப்புறம் 4. 344. எண் அட்டைகள் குறிப்பிடும் எண்ணை எழுதுக. 100 எத்தனை இருக்குது சாமி? 5 100 இருக்குது. 10 எத்தனை இருக்குது? 3 10 இருக்குது. 1 எத்தனை இருக்குது? 4 1 இருக்குது. இப்போ உன்னால் என்ன முடியுமோ அதை இதில் வந்து டிக் பண்ண வேணும்.